வணக்கம் சார். வணக்கம். குடும்பத்தில் அமைதி நிலவ செல்வம் செழிக்க கோமதி சக்கரத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்? வணக்கம் சார். வணக்கம். குடும்பத்தில் அமைதி நிலவ செல்வம் செழிக்க கோமதி சக்கரத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்? இப்போ பார்த்திங்கன்னா நாம் 24 கோமதி சக்கரம் கொடுக்குறோம். அதில் பார்த்திங்கன்னா 11 கோமதி சக்கரம் எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டில் கங்கை நீர் அல்லது சுத்தமான தண்ணீரில் அந்த 11 கோமதி சக்கரத்தையும் சுத்தம் செய்து அதற்கு தாழம்பு குங்குமம் அல்லது செவ்வாது குங்குமம் இது பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கிற மருந்து கடையிலே கிடைக்கும். அதை இந்த கோமதி சக்கரத்திற்கு 11 கோமதி சக்கரத்திற்கு வைக்க வேண்டும். அது இல்லாமல் ஒரு சிறிய அளவில் மஞ்சள் இந்த கோமதி சக்கரத்துக்கு வைக்க வேண்டும். 11 கோமதி சக்கரத்தை எதில் வைக்க வேண்டும் சார்? இது பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது பூஜை கடைகள் இருந்தால் அதில் ஒரு பூஜா பாக்ஸ் அது உட்டில் வாங்கணும், கட்டையில். அந்த உட்டன் பாக்ஸ் வாங்கிட்டு அதோட இந்த வாஷ் பண்ணி வச்சிங்க இல்லையா 11 கோமதி சக்கரம் அதை வைக்கணும். அது இல்லாமல் தவழும் கிருஷ்ணர் இது எங்கே கிடைக்கும்னா உங்களுக்கு ஜுவல்லரி ஷாப்பில் கிடைக்கும். அதில் போயிட்டு வெள்ளியில் தவழும் கிருஷ்ணர் இந்த 11 கோமதி சக்கரம் இரண்டையும் பூஜை பாக்ஸில் வைக்க வேண்டும். இதற்கு பூஜை முறை ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக பூஜை முறை இருக்குமா. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வெள்ளிக்கிழமை காலை 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த 11 கோமதி சக்கரத்தை எடுத்துக்கொண்டு அந்த வெள்ளியிலான தவழும் கிருஷ்ணர் இரண்டையும் பூஜை பாக்ஸை வைக்க வேண்டும். அதை அன்றைக்கி திறந்துட்டு உங்கள் வீட்டில் குங்கல்யம், அதாவது குங்கல்யம் பார்த்திங்கன்னா மிகவும் உயர்தரமான ஒரு பொருள், பெருமாளுக்கு உயர்ந்த ஒரு பொருள் குங்கல்யம். இதை என்ன பண்ணணும்னா குங்கல்யம் இப்போ பார்த்திங்கன்னா சாம்பிராணி மாதிரியே கிடைக்கிது. அதை ஊதுவத்தி மாதிரி ஏற்றணும். அதை ஏற்றி விட்டு இந்த தவழும் கிருஷ்ணருக்கும் 11 கோமதி சக்கரத்திற்கும் காட்ட வேண்டும். காட்டிவிட்டு உலர்ந்த திராட்சை, கல்கண்டு, முந்திரி, இந்த 3 பொருட்கள், பாதாம் இருந்தால் பாதாம், இந்த 4 பொருட்களையும் அந்த தவழும் கிருஷ்ணருக்கும் 11 கோமதி சக்கரத்துக்கும் நெய்வேத்தியம் செய்ய வேண்டும். இப்படி செய்வதால் உங்களுடைய குடும்பம் மிக சிறப்பாக விளங்கும். உங்கள் குடும்பத்தில் பண வரவு தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கும். பண தட்டுப்பாடு என்பதே இருக்காது. உங்கள் குடும்பத்தில் தொடர்ச்சியாக சுப காரியங்கள் நடைபெறும். இது இந்த பூஜை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள்.